ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம அக்ஷய் விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம புதுசாக ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா iWatch தாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, பக்கா ஃபினிஷிங்கோட நம்மகிட்ட பேக்கேஜ் வந்துருச்சு. இது வந்து டெலிவரி சார்ஜோட 200 எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்களே போய் அந்த டெலிவரி இடத்துல போய் வாங்கினீங்கன்னா அது வந்து 200 உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. இப்போ லோகோவோட வந்துடும். சரி, உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் எல்லாம் சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க. நான் என்னமோ ஏதோ சேஃப்டியாக வராது அப்படின்னு நினச்சேன். சரி, கரெக்டாக வந்து பேக் பண்ணி நம்மகிட்ட வந்து கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. சரி, விட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, போயாச்சா. இப்போ வந்து நம்ம கரெக்டான அட்ரஸுக்கு நம்மளுக்கு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து லேமினேட்டட் ஷீட்டில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக எந்த நூறுகளும் இல்லாமல் எல்லாம் சேஃப்டியாக இருந்தது. அது கூட நம்ம ஒரு ஸ்ட்ராப் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது எதுக்குன்னா, நான் எக்ஸ்ட்ரா பீசஸ் ஒன்று கேட்டேன். அது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்னால நம்ம வ்ளாகரில் அதனால் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தாங்க ஒரு ஃப்ரீயாக. சரி, ஓகே. இது ஒன்று நார்மலான நம்ம கலர் கேட்டிருந்தேன், அதனால் க்ரீன் கலர். உள்ளே என்ன கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரஞ்சு கொஞ்சம் ஏதோ ஃபங்க்ஷனாக கொஞ்சம் போனால் கையில் எடுப்பாக தெரியும். அதனால் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் இப்போ நார்மலாக நீங்கள் போட்டுக்கன்னா க்ரீனே ஓகே. மறக்காம இதில் வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இதில் வந்து உள்ள பேக்கிங் வந்து லேமினேட்டட் ஷீட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ள லுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சீரியஸ் 8ங்க, ஆப்பிள் சீரியஸ் 8. சரி, அது வந்து டீட்டெயில்ஸில் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா QR கோடு, அதோட மாடலு, எப்படி சார்ஜ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் ஏற்றுனா பர்சனல் ஆப் ஏற்றி நீங்கள் என்ன வால்பேப்பர் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்னெட்டிக் சார்ஜருங்க. இது வந்து இப்போ பின்னாடி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டில் சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, ஆரஞ்சு கலர் ஸ்ட்ராப்பு, இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மூத்தாக இருந்துங்க, உண்மையாலுமே ஸ்மூத்தாக இருந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளைனாக இருந்தது. அதுக்கு மேலே ஒரு டெம்பர் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இன்னொரு டெம்பர் வேறு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது ஓகே, இதில் பங்கமாக இருந்தது. சரி, இதெல்லாம் வச்சிருச்சு. அடுத்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து ஒவ்வொன்றா செட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் வந்து ஸ்ட்ராப்லாம் கரெக்டாக ஃப்ளெக்சிபிலிட்டி கரெக்டாக போய் அதில் செட் ஆகிக்குங்க. பார்த்தீங்கன்னா லுக்கு வந்து சூப்பராக இருந்துங்க. சும்மா ஹைடெக் லுக்காக தான் இருந்தது. பார்க்கவே ஒரு நல்லா இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்மார்ட் லுக். இப்போ நம்ம நார்மலாக வாங்குகிற வாட்சோட இது பெட்டர்னே சொல்லலாம். அதோட ரேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பட்டாசாக கிளப்பிடுச்சு. பார்க்கவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செம்மையாக இருக்குது. நம்மளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஆப்பிள் லோகோவோட வந்துருச்சு. சரி, உள்ளே எப்படி நம்ம நார்மல் வாட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜஸ் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வால்பேப்பர் உள்ளே ஸ்மூத்தாக இருந்து. மறக்காம நீங்கள் இந்த வாட்ச் வாங்கினா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ.